பசி கூட மறந்த மேதை சீனிவாச ராமானுஜன். ஆனா அந்த பெயருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. மாலை வரும்போது உனக்கு சாப்பாடு தயாரா இருக்கும், பள்ளிக்கு போ என்று அனுப்பி வைக்கிறாள் அம்மா கோமலத்தம்மாள். ஆனா அந்த நாள் ராமானுஜன் சாப்பிடவே இல்லை. சாப்பிடாமலே போகிறான். ஆனா முகத்துல சிரிப்பு. ஏன்னா அவனுக்கு பசி இல்ல, அவனுக்கு இருந்தது கணக்குக்கான பசி. மாலை ஆகிறது, பள்ளி முடிகிறது. ஆனா அவன் வீடு திரும்பல. அம்மா பதற்றம். போய் ராமானுஜனை தேடு அனுப்புகிறான். தேடி தேடி ஒரு கோயிலில் அவனை கண்டுபிடிக்கிறார்கள். தரையில் புத்தகம் இல்லாமல், பேனா இல்லாமல், யாராலும் தீர்க்க முடியாத கணக்குகளை அவன் தரையிலே எழுதி தீர்க்கிறான். அதே தரையில் படுத்து தூங்குகிறான். இந்த ஒரு காட்சி ஒரு உலகத்தை மாற்றப் போகும் என்பதை அப்போ யாருக்கும் தெரியாது. அவன் கணக்குகள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு செல்கிறது. ஒரு பெரிய கணித மேதை அதை பார்க்கிறார். விடை இருக்கிறது. ஆனா அந்த வழி எங்கிருந்து வந்தது தெரியவில்லை. ராமானுஜனை அழைக்கிறார்கள். அவர் எழுதும் பதில் ஒரு வரிதான். எனக்கு பணம் அனுப்புங்கள், என் குடும்பம் பட்டினியில் இருக்கிறது. பின்னர் அவர் உலக மேதையாக மாறுகிறார். உலகை அதிர வைக்கும் கணக்குகளை உருவாக்குகிறார். இன்று கணினி முதல் ஏடிஎம் வரை அவரின் கணக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்று எதிலாவது கணிதம் இருக்கிறது என்றால் ராமானுஜனின் சிந்தனை இருக்கும். பசி இருந்தாலும் அறிவை விடாதவன் அவன்தான் ராமானுஜன்.